அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நவராத்திரி விழாவை கொலு வைப்பவர்களும் கொலு வைக்காதவர்களும் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நவராத்திரி அப்படின்னாலே கொலு வைப்பவர்களும் வழிபாட்டை மேற்கொள்வார்கள், கொலு வைக்காதவர்களும் வழிபாட்டை மேற்கொள்வார்கள். ஏன்னா தேவியின் அருளை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தாத்பரியத்தை உணர்ந்து பல கோடி ஆண்டுகளாக இந்த நவராத்திரி விழாவை நம்ம முன்னோர்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டு வர்றாங்க. இந்த சுபதினங்களான நவராத்திரி நாள்களில் நம்ம கட்டாயம் கொலு வைக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். ஆனால் சிலர் சூழ்நிலை காரணமாக வைக்க மாட்டாங்க. பூஜை அறையில் சிலர் சின்ன சின்ன சிலைகளை வைத்து அல்லது படங்களை வச்சு வணங்கிக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை மட்டுமே வைத்து, அதாவது அம்பாளுடைய படங்கள் அம்பாளுடைய சிலைகள் மட்டுமே வைத்து நம்ம இந்த நவராத்திரி நாள்களை நைவேத்தியம் படைத்து கோலம் போட்டு வணங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போதுமானது. ஆனால் தினமுமே செய்வதையே நம்ம செய்தோம்னா இந்த நவராத்திரி நாள்களில் ஒரு சிறப்பாக இருக்காது இல்லையா? அதற்காக நம்ம இன்னும் கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும். அந்த கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலசம் அமைப்பது. அந்த கலசத்தை 9 நாள்களுமே நம்ம வச்சுட்டு 10ஆவது நாள் விஜயதசமி வணங்கிவிட்டு அப்புறம்தான் அந்த கலசத்தை எடுத்து மீண்டும் நம்ம தொடர்ந்து வைக்கணும்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக எடுத்து வச்சிடணும். அடுத்த ஆண்டு நவராத்திரிக்காக அந்த கலசத்தை மீண்டும் எடுக்கலாம். இதில் சிலர் ஏற்கனவே கடந்த ஆண்டு பதிவுகளில் கேட்டிருந்தீங்க, அதாவது நாங்கள் நிரந்தர கலசம் வச்சுருக்கோம், அதாவது தினமுமே கலசம் வைத்து வணங்கக்கூடியவர்கள் உங்களை பார்த்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம், நல்லா இருக்குது, நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிது அப்படின்ற தகவல்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தீங்க. அப்பேற்பட்டவங்க அந்த கலசம் மட்டும் அமைத்தால் போதுமா, இல்லை புதிதாக இன்னும் ஒரு கலசம் ஏற்படுத்தணுமா அப்படின்றது கேட்டிருந்தீங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த புதியதாக கலசம் அமைக்க வேண்டும் அப்படின்னா கூட அமைத்து கொள்ளலாம், தவறில்லை. அதாவது 2வது கலசமாக வைக்கிறோம் என்ற ஒரு உறுத்தல் உங்களுக்கு வேண்டாம். அதனால் என்ன பண்ணிக்கோங்க, இன்னொரு கலசம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் பித்தளை கலசம் இல்லை வெள்ளி கலசம் தங்க கலசம் எதுவாக இருந்தாலும் எடுத்துட்டு அதில் அரிசியை போட்டுக்கணும், காதோலை கருகமணி போட்டுக்கணும், மஞ்சள் துண்டு கிழங்கு மஞ்சள் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கோங்க. குங்குமம் கொஞ்சம் ஒரு வெத்தலையில் வச்சுக்கோங்க. வெத்தலையில் குங்குமத்தையும் அப்புறம் பாக்கையும் வச்சுக்கோங்க. அதற்கு ஏன்னா வெத்தலை குங்குமம் இந்த அரிசியில் கொட்டிடும் இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாம் குங்கும சிமிழ் சின்னதாக இருந்ததுன்னா அதில், இல்லை ஒரு சின்னதாக இருக்குது அப்படின்னா அதில் குங்குமத்தை போட்டு வச்சுக்கோங்க, இல்லை பொட்டலங்கட்டியாவது வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அதில் நம்ம எலுமிச்சை கனி ஒன்று, அதாவது மாசுபடியாத, அதாவது இந்த புள்ளிகள் இல்லாத எலுமிச்சை கனி ஒன்று எடுத்து கட்டாயம் அதில் போடணும். அதற்கு பிறகு அந்த கலசம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு சில பார்த்திங்கன்னா இந்த குடம் மாதிரியே வைப்பாங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அஷ்டலட்சுமி கலசமாக இருந்தாலும் பரவாயில்ல, செப்பு கலசமாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருப்பினும் அந்த கலசத்தில் இந்த வாத்தியார்களை நூல் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கெல்லாம் கட்ட வராது. அது ரொம்ப பார்த்து அதில் கணக்கு இருக்குது, இத்தனை கட்டணும் அப்படின்ற நூல் கணக்கு இருக்குது, எத்தனை கேப்பில் கட்டணுன்ற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி நூல் கட்டின கலசம் தான் நம்ம அமைக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம நூல் கட்ட தெரியல, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த செம்பு அல்லது கலசத்துக்கு கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு நூலை கட்டி விடணும். ரொம்ப இறுக்கமாக கட்டாதீங்க, கொஞ்சம் தொலைதொலைன்னே கட்டிக்கலாம். அது கட்டினாலே அந்த நூலெல்லாம் கட்டுறோம் இல்லையா, அதற்கு சமமாக பார்க்கப்படும். அதனால் அந்த நூல் எப்பேற்பட்டதாக இருக்கணும்னா இந்த பூணல் போடுவாங்க இல்லையா, பூணலுக்குரிய நூலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிகப்பும் மஞ்சளும் கலந்த, நம்ம விஹா ஆன்லைன்லேருந்து வாங்கியிருப்பீங்க நிறைய பேர், அகண்ட தீபத்திற்காக ஏற்றக்கூடிய அகண்ட ஜோதி திரி அப்படின்னு இருக்கும், அகண்ட தீப திரி அப்படின்னு இருக்கும். அது பாருங்கள், நான் இப்படி கட்டியிருப்பேன், சிகப்பும் மஞ்சளும் கலந்த நூல். அந்த நூலை எடுத்துகிட்டு கழுத்து பகுதியில் கட்டிக்கோங்க. அதற்கு பிறகு ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா அம்பாள் அமைக்கின்ற காரணத்தினால கட்டாயம் மஞ்சள் தான் பூசணும். நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துக்கிட்டு குடுமி மட்டும் இருக்கட்டும், சுத்தமாக இருக்கணும், சொர சொரன்னு இருக்கக்கூடாது தேங்காய்.
அதனால் அதில் வந்து மஞ்சளை பூசிட்டு காய வச்சுருங்க. அதற்கு பிறகு அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுடணும். அம்பாளுக்கு எப்படி நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறோமோ அது போல். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கண்ணு வைக்கிறது. ஒரு சிலர்லாம் அலங்காரம் இன்னும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அம்பாளுக்கு கண்ணு வாங்கி வைக்கிறது, அப்படி இல்லைன்னா கண்ணை வரைகிறது, உதட்டை வரைகிறது, மூக்கை வரைகிறது, அதில் நகைகளை மூக்கு குத்தி வந்து ஒட்டி விடுவாங்க, காது கம்மலெல்லாம் கொட்டி விடுறோம். அதாவது அம்பாளுக்கு என்ன அலங்காரம், இப்போ சௌரி முடியெல்லாம் வச்சு தலை பின்னி விடுறது, பூவெல்லாம் வச்சு விடுறது, இது வந்து அவங்கவுங்களுடைய கற்பனைக்கு ஏற்றது. ஆனால் குறைந்தபட்சம் நம்ம இதையாவது செய்யணும். அந்த தேங்காயை என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாவிலைகள் சுற்றிலும் அந்த வாயில் வச்சுக்கணும். ஒற்றைப்படையில் இருக்கணும் மாவிலைகள். வச்ச பின்னாடி அந்த குடுமி தேங்காயை அதில் வச்சுக்கோ. அம்பாளாக நினைத்து வைத்து அந்த கலசம் வந்து நம்ம உடலாக கருத வேண்டும். அந்த உடலுக்கு நம்ம வந்து துணி எப்படி அணியிறோம் அது போல் பார்த்திங்கன்னா சேலை கட்டலாம். அம்பாளுக்குரிய பாவாடை மற்றும் துண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். அதை வாங்கிட்டு நான் கலசம் ஏற்கனவே நம்ம வீட்டில் எப்படி வச்சுருக்கேன்னு நிறைய என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த குடுமி தேங்காயை வச்ச பின்னாடி சிலர் என்ன பண்ணுவாங்க, அதையே அம்பாளாக நினைப்பாங்க. மாவிலை கொத்து வந்து சொருகிட்டு அது மேலே குடுமி தேங்காயை வச்சுக்கிட்டு அதையே வந்து அம்பாளாக கருதி வணங்குறவங்களும் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அம்மன் முகம் வந்து இருந்ததுன்னா அந்த அம்மன் முகத்தை அந்த தேங்காயில் கட்டி விடுவாங்க. அதற்கு பிறகு அதுக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நம்ம நகைகள் வீட்டில் இருந்ததுன்னா சுத்தபத்தமாக எடுத்து கழுவிட்டு அன்றைக்கி போடலாம். நம்ம அணிஞ்ச நகையாச்சே போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அணிவிக்கலாம். நீங்கள் போய் கோவில்களில் பாருங்கள், நிறைய பேர் வந்து நகையை பிரதோஷ காலத்தில் கொடுப்பாங்க. ஐயனுக்கு சாத்தி கொடுங்க, அம்பாளுக்கு சாத்தி கொடுங்க, அப்படி சிவபெருமானுக்கு அம்பாளுக்கெல்லாம் சாத்தி கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. சுத்தபத்தமான நம்முடைய நகைகளை பிரச்சனை இல்லை, திருட்டு போகாது அப்படின்னு நினைக்கிறவங்க சார்த்தி விட்டு நீங்கள் பூஜையை துவங்கி கொள்ளலாம். சரி, இந்த மாதிரி கலசத்தை என்றைக்கு அமைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருகின்ற 26ஆம் தேதி தான் நவராத்திரியின் துவக்க நாள். அதிகாலையிலேயே எழுந்து நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளணும். அதனால் என்ன பண்ணணும், வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டு கோலமெல்லாம் போட்டு வழக்கமாக சொல்கிறது தான் மாவிலை தோரணம் கட்டிக்கோங்க. அப்புறம் வந்து காலையிலே முடிஞ்சளவு சீக்கிரத்தில் இந்த கலசத்தை அமைத்து கொள்ளுங்கள். அப்படி இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இந்த கலசத்தை அமைத்து கொண்டு அம்பாளுக்குரிய நைவேத்தியம் ஏதாவது செய்யணும் அன்றைக்கி. அது என்ன நைவேத்தியம், முதல் நாள் என்ன பண்ணணும், 2வது நாள் என்ன பண்ணணும்னு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் பதிவு. அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக சேர்த்து ப்ளேலிஸ்ட்டில் சேர்த்து விடுறேன். அதை பார்த்துக்கோங்க. செஞ்சே காமிச்சிருக்கேன். ஆனால் செய்து காமிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, உட்காந்து பேசுகிறது தான் பிடிக்குது. அதனால தான் இந்த இடம் என்ன பண்ணிவிட்டேன், உட்காந்தே சொல்லிடலாம், நமக்கும் கஷ்டம் இல்லை அப்படின்னு உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுங்கள், பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. நான் லிஸ்ட்டில் தரேன் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இந்த நைவேத்தியத்தை செய்த பின்னாடி அம்பாளுக்கு காலையிலேயே படைச்சிடணும். அதை உணவாக நம்ம மதியம் சாயந்தரம் சுண்டல்லாம் செஞ்சு சாப்பிடணும். இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேங்க. இந்த பொதுவாகவே இந்த காலை பொழுதில் எல்லாமே வந்து சிவபெருமானையும் சேர்த்து வணங்க வேண்டும். நம்ம மாலை பொழுதில் தான் பார்த்திங்கன்னா அம்பாளை விசேஷமாக வணங்கணும். அதாவது சிவபெருமானை வைத்து கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆனால் காலையில் வந்து கட்டாயம் சிவபெருமான் வழிபாடு இருக்கணும். இந்த நவராத்திரி ஆள்களில் ஐயன் இல்லைன்னா அம்மா இல்லை, அம்மா இல்லைன்னா ஐயன் இல்லையா. அதனால தான் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒருத்தர் தான் அப்படின்றத சிவபெருமானே உணர்த்தி இருக்கின்றார். அதனால் காலையில் 2 பேரையும் சேர்த்து வணங்க. நவராத்திரி நாள்களில் அவங்க எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. எல்லா தெய்வங்களையும் வந்து வச்சுக்கிறதுல தவறுறதில்லை. எல்லா தெய்வங்களையும் நவராத்திரி நாள்களில் வணங்கணும். இதில் சிறப்பாக வணங்குவது அப்படின்ற பார்த்திங்கன்னா அம்பாள் தான். மாலை பொழுதுலையும் அந்த கலசத்திற்கு நம்ம தூப தீபங்கள் காமிக்கணும், காலையிலையும் காமிக்கணும். நம்ம மாலை நேரத்தில் கூடுதலாக ஸ்பெஷலாக இன்னும் ஒரு நைவேத்தியத்தை சேர்த்துக்கணும். என்னென்னா சக்கரை பொங்கலோ இல்லை வந்து சுண்டலெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து வழிபாட்டை செய்யணும். இந்த நவராத்திரி 9 நாள்களுமே அம்பாளுக்குரிய ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், பாடல்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக பாடுவாங்க. நம்ம முடிஞ்சதை பாடுவோம், முடிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளை வணங்கி கொள்ளலாம். சரிம்மா, எங்களுக்கு வர்ற 26, அதாவது அந்த செப்டம்பர் 26 தான் நவராத்திரி தொடங்குது இல்லையா, 2022 இயர்க்கான பதிவு இது. அப்படி தொடங்கும் போது எங்களுக்கு 26ஆம் தேதி காலையில் அறக்க பறக்க செய்ய முடியாதுங்க, மற்ற வேலையும் இருக்குது, இல்லை கெஸ்ட் வந்திருப்பாங்க, இல்லை பக்கத்து கோயிலில் திருவிழா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், 25ஆம் தேதி சாயந்தரமே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஆனால் 26ஆம் தேதி காலையில் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் அமைத்து அந்த கொலுவெல்லாம் பக்கத்தில் எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு ஏற்பாடு பண்ணிடலாமே. இந்த மாதிரி கொலு வைக்கிறவங்களும் வைக்காதவங்களும் கட்டாயம் இந்த கலசத்தை வச்சுக்கோங்க. சரி, இப்போ நிரந்தர கலசம் வச்சுருக்கோம் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஒரு கலசம் தான் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஒரு கலசமாக இருந்தாலும் அந்த கலசத்தை வந்து நீங்கள் இது புதுப்பிச்சுக்கோங்க.
அந்த கலசத்தில் அன்றைக்கி நீங்கள் புதுசாக வந்து எல்லாத்தையும் செய்யணும். நான் எப்படி இப்போ சொன்னேன்னா அந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு மாலை இருந்ததுன்னா மல்லிகைப்பூ மாலையோ இல்லை நல்ல பூ அழகாக சூட்டி விடுங்க. புதுசாக அமைக்கிறவங்க இல்லை நிரந்தர கலசம் வைக்கிறவங்க எல்லாமே மாலை ஒன்று சூட்டி விடுங்க. அந்த அம்பாள் வந்து முன்னாடி இருக்காங்க அப்படின்றத நம்பணும். கட்டாயம் அந்த அம்பாள் இருப்பாங்க. 9 நாள் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு அப்புறம் 10வது நாள் தசமி நாள் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், இந்த கலசத்தை எடுத்து மீண்டும் வச்சிடணும். நிரந்தர கலசம் வைக்கிறவங்க மீண்டும் அதை தொடர்ந்து கொள்ளலாம். சரி, இதில் இப்போ கேள்வி கேட்பீங்க, சரிம்மா 9 நாளுமே நாங்கள் வந்து இந்த அரிசியை மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்ற முடிஞ்சால் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் அப்படியே இருக்கட்டும். 9 நாள் கழித்து அந்த அரிசியை எடுத்து நீங்கள் எல்லாருமே சமைச்சு சாப்பிடணும். இல்லை தினமுமே மாற்றிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தினமே மாற்றலாம், தவறு கிடையாது. ஏன்னா அம்பாளுக்கு ஒவ்வொரு பூவும் நம்ம மாற்றி மாற்றி வைக்கணும். அதனால் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இந்த வெத்தலை பாக்கு புதுசாக வைக்கலாம், எலுமிச்சை கனி இருக்கு இல்லையா அது புதுசாக வைக்கணும், காதோல கருக மட்டும் அதே இருக்கட்டும். மஞ்சள் துண்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எடுத்து நீங்கள் தேய்ச்சி குளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மஞ்சள் துண்டு கூட திரும்ப போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அரிசி தினமுமே எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அந்த அரிசியை கொண்டு நீங்கள் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்லாம், யாருக்காவது தானமாக கொடுக்கலாம். இந்த நவராத்திரி நாள்களில் நம்ம சாப்பிட்டு பிறருக்கு கொடுத்தோன்னா தான் புண்ணியம் நமக்கு. ஏன்னா அம்பாள் எந்த வடிவத்திலும் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதனால தான் வர்றவங்களுக்கு எல்லாம் நல்லா உபசரிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும், வெத்தலை பாக்கு கொடுக்கணும். குறைந்தபட்சம் 1 ரூபாய். இப்போ 1 ரூபாய்ன்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது, அந்த கலசத்தில் வந்து நம்ம 1 ரூபாய் குறைந்தபட்சம் போடணும். அப்படி சேகரித்த பணத்தை எல்லாம் நம்ம வந்து கடவுள், அதாவது அம்பாளுக்காகவே செலவிடணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் 1 ரூபாய் நாணயம் வச்சு கொடுக்கணும். குழந்தைங்களை கட்டாயம் அழைக்கணும். இது பார்த்துக்கோங்க, உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தை அழைக்கிறதா இல்லை 5 குழந்தை அழைக்கிறதா அப்படின்றது பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரி, இந்த பதிவில் நான் கலசம் அமைப்பது பற்றி முழு தகவலும் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். இருந்தால் கூட இந்த நவராத்திரி கொலு வைத்து வணங்குபவர்களும் கொலு வைத்து வணங்காதவர்களும் கலசம் அமைத்து வழிபடுவது எப்படின்ற தகவலை பார்த்துட்டோம். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களால் நடத்தப்படுகின்ற, அதாவது என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் எங்களோடது டவுன்லோட் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன்ற ஸ்பெல்லிங் பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டு இருக்குது. அதை வந்து ப்ளே ஸ்டோர் இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஆண்ட்ராய்டா ஆப்பா ஐஃபோனா அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு எது வசதிப்படுகின்றதோ அதில் போய் பொருள்கள் பார்க்கலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அங்கே பொருள்கள் நிறையா இருக்குது. அதனால் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளலாம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர், விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா எங்களுடைய கடைக்கு உங்களை கொண்டு வந்து அழகாக அந்த மேப் சேர்த்து விட்டுடும். இன்னும் சில முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப், விஹா ஸ்டோர், விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. அதாவது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான் அப்படின்னு விஹான்னு பேர் போட்டிருந்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அப்படி செய்ய மாட்டாங்க. செய்கிறவங்களெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்திக்கிட்டு வரோம். போலியெல்லாம் செய்வாங்க. அது தவிர எங்கள் விஹா கடையிலேருந்து தான் பொருள்கள் வாங்கிட்டு அவங்க ஸ்டோர்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ இல்லை ஷாப்பிங் ஆப்லேயோ விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ நீட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு, நடந்தது, அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம். இனியும் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக நான் திரும்ப சொல்கிறது, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப், அதாவது என்னுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா அப்படின்னு இருக்கும், பச்சை கலர் எழுத்தில் இருக்கும். அதுதான் எங்களுடையது. சரி, நீங்கள் உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக தொடுத்து விடுங்க. நான் அதை படிச்சுட்டு கட்டாயம் பதிவுகளாக தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள்,
பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.